நான் வந்து இப்படி தேடி வரும்போது என்ன பார்த்தாலே கடுப்பா இருக்கு, பேசினாலே எரிச்சலா இருக்கு, துரத்தி விடுற நீ. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். சரி வா. என்ன சமையல? சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்டா. ஓல தெரியுமே, நீ தான் இல்லனா சாப்பிட மாட்டியா? இருக்கு. சூப்பர். நான் பேசுறேன் ப்ளீஸ் நானா. பேசுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. டேய் அமைதியா. அப்படி கட்டி போட்டுட்டீங்க. அப்புறம் அதுலயே வேற உட்கார்ந்துட்டீங்க. என்னதான் இப்போ பண்ணது கொடுத்து நான் ஓட கொடுத்தோம். அப்படி அவகிட்ட பேசினேன். எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ ஃபோன்ல ஒளிஞ்சு பேசினதெல்லாம் பிடிச்சிருக்கான். அப்பா எனக்கு அவளை ரூம் கூட்டு போறேன். சத்தியமா பேசிட்டு இருக்கலாம் தான் நீ போணும். இருக்க வேணாமா? என் ஃப்ரெண்டு லார்ஜன் அவன் தான் வர சொன்னான். நீ நேரா அவளை எங்கேயும் கூட்டு வந்திருக்கலாமே. நீயும் காயத்ரி கூட்டிட்டு வந்து இங்க பேச வேண்டியதானே? எனக்கு அவளை இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? வச்சு பேசலாம்ல, இல்ல ஏதாச்சும் காஃபி ஷாப்ல உட்கார வச்சு பேசலாம். சரி காயத்ரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசலாம். இன்னொரு பையன் கூட லாட்ஜ்ல தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நான் பண்ணாத விஷயத்துக்கு எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. மாட்டாங்க. இப்படி பேசுவாங்க. முதல்ல நீ அவங்க கீழ். அவங்க எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வெளில வரதுக்கு ஒரு தப்பு நடந்தா உடனே ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லாம் சரியாகி உங்ககிட்ட வந்து பேசணும் எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க சரியாகி வரதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீ இப்படி பண்ணாதடா. நீ செய்யற விஷயத்துல நீ மட்டும் பாதிக்க. சரிடா விடு. அழாத. இதெல்லாம் பேசுவாங்கடா. வாடா. என்னடா? என்னது இது? குடி கூட. கேப் கிடைச்சா ஓடிடுவான். இப்படிதானடா? ஏண்டா அதுக்கு நீ எப்பவும் வேலை விளையாண்டுருப்பியா? வா பரவாயில்லடா. உட்காருன்றல. ரொம்ப ஜில்லுன்னு தானே? இல்லடா. பணத்துக்கும் அப்படி என்னடா சண்டை? அதை ஏன்டா கேட்குற? என்னால் பேசாம கூட இருந்தீங்கல்ல? ஆமாடா. பொண்ணு பார்க்க வரலனே பட்டேன்டா. அப்புறம் வீட்டில் போய் கால் விடாத குறையா கெஞ்சினேன். சண்டைலாம் எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் இருந்துட்டோன்னு வையே, அதுவே பெரிய சாதனை தான். அப்போ அவன் தான் காரணம். இன்னைக்கு சண்டைலாம் ஒண்ணு இல்லையே. டேய் நான் தான் பார்த்தனே. உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு. அப்பலாம் வீட்டை வைக்கணும்னு யோசிக்கவே தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். எனக்கு அதெல்லாம் தெரியல. அதுவும் முடியலடா. டேய் சரி சொல்லுவாங்க இப்ப சண்டை போட்டே இருந்தா நல்ல காதல்னு. அதெல்லாம் ரொம்ப தப்புடா. இப்போ நிலாவை என்ன எடுத்துக்கோ. நாங்க கூட தான் சண்டை போடுவோம். பிற மாதிரி இந்த கொலவெறி எல்லாம் பேசிக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ண சொல்ற? என் நிலைமை அப்படிதான் இருக்கு. சரி விட தம்பிடா. நீ கஷ்டப்படுறத பார்த்தா சும்மா இருப்பனா? ஓ நீங்க இங்க தான் இருக்கீங்களா? காலையில இருந்து வரையோ? ஆமா ப்ரோ. வழக்கமா நான் கடைக்கு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. திட்டிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு திட்டாம திட்டுவீங்க. அதனால தான் அப்படி சொல்லுவேன். இப்பதான் நீங்க என்ன திட்டலையே. ஆமா கேட்க நினைச்சேன். என்ன படிக்கிற நீ? M.Pharm ஃபர்ஸ்ட் அண்ணா. உங்க வீட்டை சுத்தி தான் நிறைய இடம் இருக்குல்ல. பாண்டிகட மாதிரி நல்லா மெயின் ரோட்ல வச்சதானே நல்லா இருக்கும். ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான். என் கூட வரது வரியா? வாங்க. சரி இரு கார் நிக்குது எடுத்து வந்துறேன். நானே வரேன். லேட் ஆயிட்டா வீட்ல திட்ட மாட்டாங்களா உன்னை? ஒன்னதாம்மா ஏதாவது சாப்பிடுறியா? என்ன கூப்பிட்டு போய் என்ன கொல்ல போறிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்க. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். பேசணும் அதான் வெளிய கூட்டி வந்தேன். அப்படியா? நீங்க பாருவானதி பாண்டி எனக்கு ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணீங்களா? அதெல்லாம் நிறையவே சண்டை போடுவாங்க. அப்புறம் நீயும் பாண்டியும் அடிக்கடி சண்டை போடுறத நான் கவனிச்சேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம அடிக்கடி சண்டை யார் சொன்னா? சண்டை போடாம கூட இருக்கலாமே. நான்லாம் அவன் மனசுல கடைசில தான் இருக்கேன். முதல்ல அவன் குடும்பம் அப்புறம் அவன் இல்ல வானதி. அப்படிதான் ப்ரோ. நான் பேசாம எப்போ உன்னை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பேசணும்ல. அதுக்கப்புறம் தான் நீ அவன்கிட்ட பேசின. உன்னை மிஸ் பண்ணாம அவனை தேடி வந்து கேள்வி இது. அவனுக்கு தெரியாதா என்ன? முதல்ல உங்களுக்கு வானதி நீ கோபப்பட்டு பேசி அவன் சண்டை போட்ட. அவனும் வீடு தேடி வந்து சரிமா? அப்பதான் வானதி அவன் தான் அண்ணன் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணி எடுத்துப்போமே. அவர் சந்தாக்காவை எவ்வளவு லவ் பண்றாரு. ஆதமா தப்பா சொல்லல ப்ரோ. ஜஸ்ட் நான் சொல்றேன். இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. யாராவது அவங்க மரியாதை குறைச்சலாம் நடத்துறாங்களா? எப்போ அவனுக்கு என்ன விட வீடு தான் ப்ரோ அவனுக்கு முக்கியம். சேரணும் இல்ல. ஷோ நீ ரொம்ப ரொமான்டிக் ட்ராமாலாம் பார்த்து கெட்டு போயிட்டு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. கடையில வேலை இருக்கும்போது நான் வந்தா எனக்கு கண்டுக்கவே மாட்டான். இருக்குனே தெரியல. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். 10 15 3 தடவை கால் பண்ணா என்ன? என்னாச்சு ப்ரோ? பிடிக்கும் ப்ரோ. நான் அவனை எப்படி தேடி தேடி வரேன். ஒரு நாளாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், சிரிச்சு பேசணும். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு முறையாவது நினைச்சு பார்த்து தான் தூங்கணும். உலகத்துல எல்லாரும் அப்படிதான் லவ் பண்றாங்க. நான் என்ன வீடு பங்களா நான் கேக்குறேன்னு யோசிக்கிறேன். ஆனா அவன் 2 3 தடவை கூட கால் பண்ண மாட்டேங்கிறான். இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ.